ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததில் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்சித் தடை உத்தரவுகள் அனைத்தையும் நீக்குவதற்கு நேற்று கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் செயற்படும் போது ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் சட்டமா அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திலக் மாரப்பன தலைமையில் குழு ஒன்றை நியமிக்கவும் இதன்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. செயற்குழுவின் இந்த தீர்மானம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு இருந்த தடைகள் நீங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் பிட்டக்கோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது பொது கூட்டணியாக செயற்படுவதற்கு முன்வந்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் செயற்குழு கூட்டத்தின் போது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. 166 லட்சம் ரூபாய் பொதுமக்களின் பணத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தாடல் நிலவுகின்ற சூழ்நிலையிலேயே இந்த சம்பவங்கள் பதிவாகின்றன. கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சில மாவட்டங்களில் மாத்திரமே போட்டியிட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் வழிநடத்தலின் கீழ் புதிய ஜனநாயக முன்னணி என்ற வகையில் அதிகமான மாவட்டங்களில் அந்த கட்சி போட்டியிட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு அமைய மாவட்ட மட்டத்தில் 3 ஆசனங்களையும் தேசிய பட்டியலில் 2 ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி கைப்பற்றியது. சாமர சம்பத், அனுராத ஜெயரத்ன, ரோஹிதா குணவர்தன ஆகியோர் மாவட்ட மட்டத்தில் மக்கள் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டனர். கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல்களுக்காக ரவி கருணாநாயக்க மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். தற்போது ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டுமாயின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் விலக வேண்டும். ரவி மற்றும் ஃபைசர் அதற்கு விரும்புவார்களா? அப்படியாயின் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் எவ்வாறு பாராளுமன்றம் செல்ல போகின்றார்? இந்த பின்னணியிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியினர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.